ராவோட தொடக்கத்துல ஏற்பட்ட கான்ட்ரோவர்சி காரணமாக ராவோட மெயின் இவெண்ட்ல ஒரு டாக் டீம் மேட்சஸ் நடக்குது. இந்த டாக் டீம் மேட்ச் யார் யாருக்குன்னு கேட்டீங்கன்னா, எல்ஏ நைட் அண்ட் சோலோசிக்கா வர்சஸ் யூசஸ் இவங்களுக்குள்ள டாக் டீம் மேட்சஸ் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் வேற லெவலா இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த மேட்ச் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. இந்த மேட்ச்ல என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கட்டத்துல யாரும் எதிர்பார்க்காம ஒரு டீம் உள்ற வந்து அட்டாக் பண்ணுது. வெளில சோலோசிக்காவையும் ஜே யூசவையும் ஒரு ஆள் அட்டாக் பண்றாங்க. பேரிகேட உடச்சிக்கிட்டு உள்ற பாத்தீங்கன்னா 2 மெம்பர் வந்து பயங்கரமா ஜிம்மி யூசவையும் எல்ஏ நைட்டையும் அட்டாக் பண்றாங்க. அப்புறம் தான் அந்த வெளில அட்டாக் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா, ரோசிக்கு அந்த மாஸ்க் மாதிரி கர்ச்சீப்பை கட்டியிருந்து அதை கழட்டுறாரு. உள்றவங்க அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் அந்த மாஸ்க் மாதிரி கழிச்சுப்பு கட்டுறாங்க. அப்பதான் அவங்க யாருன்னு தெரியுது. அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா ஓடிஎம் அப்படின்ற ஒரு டாக்டிவ் மெம்பர்ஸ். இந்த ஓடிஎம் யாருன்றதை அடுத்த வீடியோல கிளியரா சொல்றேன். இப்போதைக்கு ஓடிஎம்ன்றவங்க ரோசிக்கியோட இவங்க வந்திருக்கிறாங்க. இவங்க வந்து உள்ற எலினைட்டையும் ஜிம்மி யூசிவையும் அட்டாக் பண்றாங்க. வெளில சோலோஸ்கியும் ஜே யூசிவையும் அட்டாக் பண்ணி தெருக்கே விடுறாங்க. ஒரு கட்டத்துல கடுப்பான ரோசிக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஜே யூசோவுக்கு ஸ்டீல் ஸ்டெப்ஸால அட்டாக் பண்றாரு. அதுக்கப்புறம் சோலோஸ்கியாவையும் தூக்குங்கடா, அவனையும் நான் அட்டாக் பண்ணணும்னு சொல்லி சோலோஸ்கியாவையும் அட்டாக் பண்றாரு. அதுக்கப்புறம் வந்து ரோப்ல தொங்கிக்கிட்டு இருந்த எல்ஏ நைட்டுக்கு ஒரு அட்டாக். அதுக்கப்புறம் வந்து ரோப்ல இருந்து தடுமாறிக்கிட்டு ஸ்விங்கில இருந்து வெளில வர பார்த்த ஜிம்மி யூசோவை என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா, ஜே யூசோவை தூக்கி அட்டாக் பண்ணி உன் மூஞ்சிக்கு நேராவே உன் ஃபேமிலி நீ சொல்றிய, உன்னோட பிரதரை நான் அட்டாக் பண்ணேன்னு சொல்லிட்டு டாக் டீம் மெம்பர்ஸ் வச்சு தூக்கி போட்டு டேபிள உடைக்க வச்சு பயங்கர சம்பவம் பண்ணிட்டாரு. எதற்காக இந்த ரோசிக்கு ஒரு டீமை கூட்டு வந்து எல்என்ஐடியும் சரி சோலோசிக்கும் சரி போன வாரம் வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த அவங்களையும் அட்டாக் பண்ணியிருக்காரு, பிளட் லைனையும் அட்டாக் பண்ணியிருக்காருன்றது ஒரு பெரிய கான்ட்ரோவர்சியை உருவாக்கியிருக்கு. ஒரு புதிய ஸ்டோரி லைனை கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ரா வந்து பயங்கரமான சம்பவத்தை ஏற்படுத்துச்சான்னு கேட்டீங்கன்னா ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா தான் இருந்துச்சு. உங்களுக்கு இந்த சம்பவத்தை பத்தி கருத்து என்னன்றது கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.